இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. கோர்ட் ஆர்டர் படி லாஸ்ட் 3 ஹியரிங்கையும் அவங்க அட்டெண்ட் பண்ணவும் இல்லை. அதனால தான் அவங்களுக்கு இவ்வளவு ஈஸியா டைவர்ஸ் கிடைச்சிருச்சு. சார், அந்த டைவர்ஸ் எப்படி கிடைச்சா என்னங்க சார்? கிடைச்சிருச்சுல்ல. அவங்க 2 பேரையும் நம்ம நினைச்சபடி அத்து விடுறதுக்கு இப்போ ஒரு வாய்ப்பு கிடைச்சிருச்சுல, அது போதும். அதெல்லாம் பண்ணிரலாம் மேடம். ஆனா அதுக்கு முன்னால நீங்க ஒரு விஷயம் பண்ண வேண்டியது இருக்கு. ஒரு விஷயமா? என்னங்க சார் அது? நீங்க என்கிட்ட சொன்ன மாதிரியே அந்த ராஜேஸ்வரி அம்மாவை உண்டு இல்லைன்னு ஆக்குறதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்கு. ஆனா அதுக்கு வானதி அந்த வீட்டுல இருக்கவே கூடாது. அவங்கள அந்த வீட்டை விட்டு ஒரு 2 நாள் வேற எங்கேயாவது கூட்டிட்டு போயிட்டீங்கன்னா மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சார், அவளை 2 நாள் நான் எங்க கூட்டிட்டு போறது? அதுக்கும் என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குமா. இத பாத்தீங்களா? இது என்னன்னு தெரியுதா உங்களுக்கு? இது செல்போன் ஜாமர் மாதிரி இருக்கு சார். எஸ், யூ ஆர் ரைட். இது செல்போன் ஜாமர் தான். நீங்க வானதியை உங்க கூட கூட்டிட்டு போகும்போது இதையும் உங்க கையோட எடுத்துட்டு போங்க. இது எப்பவும் இப்படி ஆன்லயே இருக்கணும். இது ஆன்ல இருந்தா உங்க செல்போனுக்கு எந்தவித காலோ மெசேஜோ வராது. அதே மாதிரி நீங்களும் யாருக்கும் கால் பண்ணவும் முடியாது. வானதியை நீங்க கூட்டிட்டு போகும்போது நான் ஏன் இதை உங்க கூட எடுத்துட்டு போகணும்னு சொல்றேன்னா, வானதி, உனக்கு உன் குலதெய்வம் அருள் கொடுத்து உன் மூலமா பேசுச்சு. வசுந்தராவ முறைச்சு பார்த்துச்சு. திடீர்னு கோவம் வந்து சாட்டை எடுத்து அடி அடின்னு அடிச்சிருச்சு. அம்மாவையா? அவங்க உன் அம்மாவே இல்ல வானதி. அம்மாவை அடிச்சனா? என்னம்மா சொல்றீங்க? என்னம்மா சொல்றது? எவ்வளோ ஒருத்தி உன்னை பத்தி, தங்கச்சி அம்மாவை பத்தி, என்னை பத்தி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அவதான் உன் அம்மான்னு சொல்லி எல்லாரையும் ஏமாத்திட்டாளேம்மா. ஏமாத்திட்டாங்களா? எதுக்கு? என்னோட அம்மான்னு சொல்லி வந்து ஏன் என்ன ஏமாத்தணும்? ஆமாடா, சாமி கிட்ட போய் சொல்ல முடியுமா? சாமி எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு அவ வாயாலேயே உண்மையை வர வச்சிடுச்சு. அவ பக்கத்துல நின்னதுக்கு எனக்கும் 4-5 அடி விழுந்ததுடா. அமுதா, ஏன் தேவையில்லாதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? நான் என்னங்க தேவையில்லாதெல்லாம் பேசினேன்? நடந்ததுதான் சொல்லிக்கிட்டு இருக்க. அம்மா வேஷம் போட்டு ஏன் என்ன ஏமாத்தினாங்கன்னு அவங்க முகத்துக்கு நேரா கேட்கணும். 23 வருஷமா என்னோட அம்மா யாரு, அவங்க எப்படி இருப்பாங்க, அவங்களோட முகம் எப்படி இருக்கும், பேச்சு எப்படி இருக்கும், சிரிப்பு எப்படி இருக்கும், எப்படி என் மேல அன்பு காட்டுவாங்கன்னு எதுவும் தெரியாம தவிச்சு போயிருந்தேன். அம்மா மாதிரி என்கிட்ட வந்து பொய்யா நடிக்கிறத என்னால தாங்கிக்கவே முடியல. மனசெல்லாம் பாரமா இருக்குமா. என்னால இத பொறுத்துக்கவே முடியல. ஏமா, எனக்கு எதுக்கு இவ்வளவு பெரிய தண்டனை? நான் அவங்கள பார்த்து வேண்டாம் வானதி, வேண்டாம். இனிமே நீ அவங்கள பார்க்க வேண்டாம். நீ மட்டும் ஏமாறல, நானும் கார்த்திக்கும் இந்த வீட்ல எல்லாரும் சேர்ந்து ஏமாந்துருக்கோம். சென்னையிலயும் இருக்க வேண்டாம், திருச்சிக்கும் போக வேண்டாம். அப்புறம் வேற ஏதாவது ரெசார்ட்டுக்கு கூட்டிட்டு போங்க. நல்லா ரெஸ்ட் எடுக்கட்டும். வேண்டாம்மா. வானதி, வேண்டான்னா இங்கேயே இருந்துகிட்டு இப்படியே நினைச்சு நினைச்சு அழுதுகிட்டே இருக்க போறியா? இங்க பாரு, அந்த பொம்பளைய நீ முதல்ல மறக்கணும். அவ நினைப்பே உனக்கு வரக்கூடாது. வானத்திம்மா, நீ கவலைப்படுறத பார்த்துட்டு
நாங்க எல்லாரும் தானே கவலைப்படுறோம். எங்க எல்லாரையும் விட உன்னை பார்த்து அதிகமா கவலைப்படுறது உன் அத்தை தானம்மா. அவங்க முகத்தை பாரு. ஆமா வானதி, உன்னோட சந்தோஷம் தானே என்னோட சந்தோஷம். சரி, நான் போறேம்மா. வானதி, உன் வார்த்தை எனக்கு புரியுது வானதி. என்னால எந்த உதவியும் செய்ய முடியாம நிக்கிறேன். நாம எப்பவுமே நம்ம மேல அக்கறை உள்ளவங்க பேசுறத ஒத்து கவனிக்கணும்னு சொல்லுவாங்க. நீங்க என் அம்மான்னு சொல்லிட்டு வந்தவங்கள சந்தேகப்பட்டு பேசுனீங்க. ஆனா நான் தான் அதை சீரியஸா எடுத்துக்காம விட்டுட்டேன். பரவாயில்ல வானதி, ஒருத்தங்களை நம்பணும், அவங்கள ஏமாத்திட்டு போயிட்டாங்க. நம்பினது தப்பா? எல்லா விஷயத்தையும் அலசி ஆராயிர அம்மா கூட இந்த விஷயத்துல ஏமாத்திட்டு தான் சொன்னாங்க. சொல்லுங்க மேடம். ஹலோ வக்கீல் சார், ஒரு இனிப்பான செய்தி. நீங்க சொன்ன மாதிரியே வானதிய ராஜேஸ்வரி கிட்ட இருந்து பிரிச்சு நான் ஊருக்கு கூட்டிட்டு போறேன். சூப்பர் மேடம், சூப்பர். நீங்க அங்க இருக்கிற 2 நாளும் வானதி ராஜேஸ்வரிய கான்டாக்ட் பண்ணாம பாத்துக்கோங்க. நான் கொடுத்த செல்போன் ஜாமரை கரெக்டா யூஸ் பண்ணுங்க. இங்க நடக்க வேண்டியதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். வக்கீல் சார், அதுலதான் எனக்கு ஒரு சின்ன சந்தேகமுங்க. இப்போ நீங்க கொடுத்தீங்களே அந்த செல்போன் ஜாமர், அது ஒரே இடத்துல இருந்தாதான் வேலை செய்யுமாமே. கையோட அங்க எங்க எடுத்துட்டு போனா வேலை செய்யாதுன்னு என் பொண்ணு சொல்றா. அவங்க சொல்றது கரெக்ட் தான். ஆனா இது அட்வான்ஸ்டு டெக்னாலஜியோட வந்திருக்கிற மூவபிள் செல்போன் ஜாமர். இதை நீங்க ஆன் பண்ணி எந்த இடத்துக்கு எடுத்துட்டு போனாலும் பக்கத்துல இருக்கிற மொபைல சிக்னல் கிடைக்காம பண்ணிரும். அப்ப சரிங்க, நான் கையிலேயே எடுத்துட்டு போறேங்க. வக்கீல் சார், ராஜேஸ்வரி அவமானப்படுவாங்கல்ல, அதுக்கு நீங்க ஏற்பாடு பண்ணிடுங்க. யூ டோன்ட் வரி மேடம். அந்த ராஜேஸ்வரியை அசிங்கப்படுத்துறது மட்டும் இல்ல, வெளியவே தலகாட்ட முடியாத அளவுக்கு பண்ண வேண்டியது ஏன் பொறுப்பு. ஐயோ, நீங்க சொல்றத கேக்குறதுக்கே அப்படியே என் காது குளிந்து போச்சுங்க. ராஜேஸ்வரி அசிங்கப்படணும், அவமானப்படணும், தலை குனிஞ்சு நிக்கணும். அத வானத்தை பார்த்து கத்தணும், கதறணும். இதுக்கு நீங்க ஏற்பாடு பண்ணிட்டீங்கல்ல, அது போதும் எனக்கு. இப்ப எனக்கு நிம்மதியா இருக்குங்க. ஐயோ ஐயோ, எவ்வளவு சந்தோஷம். அப்படியே கிளம்ப.